ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் அப்படிங்கிறது வந்து ஒரு காஃப் சப்ரசன்ட். ஸோ காஃபை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரலாக இது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம பிரெயின்லேருந்து ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சிக்னல் வந்து காஃப் ரிஃப்ளெக்ஸஸ் ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ இப்போ அந்த சிக்னலை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் அப்படிங்கிறது ஸோ இப்போ காஃப் ப்ரொடியூஸ்டு பை ஒரு சில கண்டிஷன்ஸ் லைக் ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், எம்ஃபைசிமா, ஆஸ்துமா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு உதவாது. ஸோ எதனால் அந்த டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் வந்து ஆஸ்துமா கண்டிஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காஃப் ரிஃப்ளெக்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து காஃப் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் ஆஸ்துமாவில் வந்து ஆக்சுவலாக ஸோ மூக்கஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ அந்த மூக்கஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு காஃப் அப்படிங்கிற ஒன்று வந்து வேணும். பட் அந்த காஃப் ரிஃப்ளெக்ஸ் இதை ரெடியூஸ் பண்ணுறதுனால ஸோ காஃப் பண்ண முடியாது. மூக்கஸ் வந்து அப்படி கலெக்ட் ஆகும், லங்ஸில் வந்து அது கலெக்ட் ஆகி ஃபர்தராக டெவலப் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் ரீசன் ஆஸ்துமா கண்டிஷனில் வந்து அந்த டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க.